இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழையால் தேசிய நெடுஞ்சாலையில் மூங்கில் மரங்கள் தேர்தல் ஆணையத்தின் செயலி மூலம் கிடைத்த தகவலை வைத்து வாக்கு சதவிகிதம் கணக்கிடப்பட்டதால் குளறுபடி ஏற்பட்டதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்திருக்கிறார். மதுரை சித்திரை திருவிழா ஏற்பாடு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அரசின் நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள உயர்நீதிமன்றம் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபகத்தின் போது 2400 பேரை மட்டுமே ஆற்றில் இறங்க அனுமதிக்க வேண்டும் என கட்டுப்பாடு விதித்துள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவின் போதிய பாதுகாப்பு மீண்டும் தாம் ஆட்சிக்கு வராமல் தடுக்க வெளிநாட்டு சக்திகளுடன் சேர்ந்து எதிர்க்கட்சிகள் சதி செய்வதாக பிரதமர் மோடி கூறியிருப்பதை கடுமையான குற்றச்சாட்டாக கருத வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வலியுறுத்தியிருக்கிறார். இனி முக்கிய நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகள். மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளிலும் ஆண்களை விட பெண்களை அதிக அளவில் வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் தமிழ்நாட்டில் வெப்ப அலையால் பல இடங்களில் வெப்பம் அதிகரித்திருக்கும் நிலையில் இதில் இருந்து தப்பிக்க என்னென்ன செய்ய வேண்டும் என விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு.